மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாயும் சேயும் மரணமடைந்துள்ளனர். மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான வனஜா என்ற திருமணமாகி 10 வருடங்களேயான இளம் தாயே நேற்றைய தினம் மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணிற்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்த போதிலும் உரிய விதமாக கவனிக்கப்படவில்லை என்றும் பெண் தனக்கு சிசேரியன் செய்யுமாறு கோரிக்கை விடுத்த போதும் வைத்தியர்கள் இயற்கை முறையில் பிரசவிக்க முயற்சித்தமையினால் தாயும் பிள்ளையும் மரணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களின் கவன இனத்தினாலேயே குறித்த மரணம் இடம்பெற்றதாகவும் மரணமடைந்த விடயத்தை நீண்ட நேரமாக உறவினர்களுக்கு கூறாமல் மறைத்ததாகவும் உயிரிழந்த பெண்ணின் உடலை கூட பார்ப்பதற்கு பெற்றோரை அனுமதிக்கவில்லை என்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறித்த பெண்ணின் மரணத்திற்கு உண்மையான காரணம் என்ன என தெரிவிக்கும் வரை உயிரிழந்த பெண்ணின் உடலை பெற்றுக் கொள்ளப் போவதில்லை என்று உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவ இடத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் கூடியிருந்த போதிலும் வைத்தியசாலை பணிப்பாளர் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளோ சம்பவ இடத்திற்கு நீண்ட நேரம் வருகை தரவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதேவேளை பிரசவ விடுதியில் பணிபுரியும் சில ஊழியர்கள் தொடர்ச்சியாக கவனஈனமாக செயற்படுவதாகவும் வேலை நேரத்தில் நாடகங்கள் பார்ப்பதாகவும் தொலைபேசிகளை அதிக நேரம் பயன்படுத்துவதாகவும் பிரசவ விடுதிக்குள் நாய்கள் நிற்பதாகவும் அவற்றை கூட அவர்கள் கண்டுகொள்வதில்லை என்றும் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்கள் கூறுகின்றனர். இவ்வாறான பின்னணியில் மன்னார் பொது வைத்தியசாலையில் பிரசவ விடுதியில் கவனஈனத்தால் இந்த வருடத்தில் இடம்பெற்ற 3வது மரணம் இது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மா